பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். வீட்டிலேருந்து பெஸ்ட்டாக பார்ட் டைம் ஜாப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ட்ரஸ்டடான கம்பெனி தான் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டைமண்ட் ஷேப் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கையோட அகலம் 6 இன்ச்சு, நீளம் 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அகலம் இருந்தது. ஸோ லைனிங் கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அகலத்துக்காக 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். கீழே அந்த வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் உங்களுக்கு தெரியும். கீழே வளைவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மெயின் கிளாத்து கூட வச்சு அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். முதல்ல மேல் பகுதியிலேருந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். மேல் பக்கத்தில் இருந்து அந்த டைமண்ட் ஷேப்பு எங்கே வருதோ கரெக்டாக அங்கே நிறுத்தி நம்ம அந்த டைமண்ட் ஷேப் வர மாதிரி டர்ன் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஊசியை எடுக்காமல் பொறுமையாக அந்த ஊசியை மிஷின்லேயே வச்சு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக திருப்பினீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கங்கே இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விட்டு விட்டு தைக்காமல் கண்டினியூஸாக அந்த எட்ஜு கார்னர் எங்கே வருதோ அங்கே தான் நிறுத்தணும். மற்றபடி அங்கங்கே நடுவில் நிறுத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சிடலாம். தையல் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கீழ்ப்பக்கத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது டைமண்ட் நீங்கள் கட் பண்ணும் போது ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஏன்னா ஓப்பன் இருக்க பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டியாக ஒரே ஒரு பீட் மணி வச்சுட்டு அதை நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணி ஸ்லீவை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த டைமண்ட்க்கு உள்ளே இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே மெட்டீரியலை திருப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, நெக்கை ஸ்டிச் பண்ணி நம்ம எப்படி திருப்போமோ அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பை கட் பண்ணி நாச் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஒரு ஃபேஸிங் தையல் நம்ம போடணும். படிமான தையல் சொல்கிறாங்க இல்லையா, அது போடணும். இது திருப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர் எட்ஜு இருக்குது இல்லைங்களா, அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறது அதை நம்ம கையில் திருப்பும் போது ஷார்ப்பாக கிடைக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி எடுத்து அந்த கார்னரில் அந்த ஷேப் இருக்கும் பார்த்திங்களா, ஷார்ப்பாக எட்ஜஸ்ஸு. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு ஃபுல்லாக திருப்பிடுறோம். திருப்பி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபேஸிங் தையல் படிமான தையலை நம்ம ஃபுல்லுமே ஸ்லீவ் ஃபுல்லுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, டைலரிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். புதுசாக டிசைன் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி முடிச்சிட்டோம். திருப்பி முடிச்சதுக்கப்புறமா மேலே படிமான தையல் ஃபுல்லுமே போட்டுடலாம். இந்த ஸ்லீவுக்கு மேட்சான ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ண கற்றுக்குறீங்க, அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத் ஃபேப்ரிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில்க் மெட்டீரியல் ரொம்பவே மெல்லிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லா விதமான நெக் டிசைனுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் காட்டன் ஃபேப்ரிக்கில். அதில் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சில்க் ஃபேப்ரிக்கில் நீங்கள் லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா இந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மெல்லிஸாக இருந்தது. ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி அந்த ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ
வெளி சைடில் இருக்க பக்கம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.